அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொளி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது ஈர்ப்பியல், அதாவது ஆங்கிலத்துல கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி இந்த கேள்வி நீட் தேர்வுல 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னா, நிறை m மற்றும் 9m கொண்ட இரு பொருட்கள் R எனும் தொலைவில் வைக்கப்படுகின்றன. இதான் படத்தை காட்டியிருக்கு. ஒரு பொருளுக்கு நிறை ஸ்மால் m, இன்னொரு பொருளுக்கு 9m, இரண்டுக்கும் இடையில உள்ள தூரம் கேபிட்டல் R. தொலைவில் தூரம் எல்லாம் இல்லையா, சரி, வைக்கப்படுகின்றன. அவற்றை இணைக்கும் கோட்டில், இதான் இணைக்கும் கோடு, ஈர்ப்பு புலம் சுழியாக உள்ள இடத்தில், அது எந்த இடத்துல சார், இப்ப பிங்கிற ஒரு புள்ளி இங்க இருக்குன்னு சொல்லுங்க, அந்த இடத்துல வைத்துக் கொள்வோம். சரியா? ஈர்ப்பு புலம் சுழியாக உள்ள இடத்தில், அந்த இடத்தில் ஈர்ப்பு அழுத்தம் எவ்வளவு இருக்கு? ஈர்ப்பு புலம் சுழி, ஆனா ஈர்ப்பு அழுத்தம் வேற, ரெண்டுக்கு ஃபார்முலா வேற இல்லையா, அது வேற ஒரு வேல்யூ இருக்கும், அது எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதுல கேபிட்டல் G என்பது ஈர்ப்பியல் மாறிலி. அப்போ 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு மைனஸ் 12gm/r, மைனஸ் 16gm/r, மைனஸ் 20gm/r, மைனஸ் 8gm. இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும், ஈர்ப்பு புலம் என்பது ஒரு விதமான விசை, அதனால அது ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. ஈர்ப்பு அழுத்தம் என்பது பொட்டன்ஷியல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது ஒரு ஆற்றல் வடிவத்திலானது. அது என்னது, ஒரு ஸ்கேலார் தான், அதற்கு திசை கிடையாது. சரியா? அப்போ ஈர்ப்பு புலம் ஏனால சார் சுழியாகுதுன்னு சொன்னா, இந்த m கொடுக்கக்கூடிய புலத்தினுடைய திசையும் இந்த 9m கொடுக்கக்கூடிய புலத்தினுடைய திசையும் ஒன்றுக்கொன்று எதிர் திசைகள் இருக்கு. ஏன்னா இதுக்கும் ஈர்ப்பு விசை தான், இதுக்கும் ஈர்ப்பு விசை தான் இல்லையா? சோ அதனால அந்த P என்ற புள்ளி இருக்கு. அப்ப அது ஜீரோவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஈர்ப்பு அழுத்தம் என்பது இந்த இடத்தில் இந்த எம்ஐ கொண்டு வைக்க எவ்வளவு நேரம், எவ்வளவு செலவாகும், இந்த 9mn மூலமாக எவ்வளவு அந்த ஆற்றல் தேவைப்படுது. ஈர்ப்பு அழுத்தம் என்பது ஒரு விதமான நிலை ஆற்றல் இல்லையா? சோ அது அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டுடைய கூட்டுத்தொகையாக வரும். சரி, இப்ப நம்ம இந்த கணக்கு எப்படி பார்க்கலாம். அப்ப இந்த P என்ற புள்ளிக்கு எம்மில் இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் x, அந்த பக்கம் எவ்வளவு சார் இருக்கும்? இது டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்த தூரம், மொத்த தொலைவு r சொல்வது. அப்ப P ல இருந்து 9m வரைக்கும் r - x. அதைத்தான் இங்க எழுதியிருக்கோம். P என்னும் புள்ளியில் ஈர்ப்பு புலம் E சுழி இந்த இடத்துல m மற்றும் 9mக்கு இடையிலுள்ள தொலைவு r. இதெல்லாம் கணக்கிலேயே கொடுத்தது. Pக்கும் mக்கும் உள்ள தொலைவு x என்று வைத்துக் கொள்வோம். Pக்கும் 9mக்கு உள்ள தொலைவு பாக்கி இருக்கிற r - x என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு தெரியும் ஈர்ப்பு புலத்துக்கு உள்ள ஃபார்முலா என்ன சமன்பாடு என்னது, ஈர்ப்பு அழுத்தத்துக்கு என்ன சமன்பாடு, ரெண்டுக்கு வெவ்வேறு இருக்கு. சரி, P எனும் புள்ளியில் m மற்றும் 9m ஆல் கிடைக்கும் ஈர்ப்பு புலம் E என்பது சமமாகும். அப்ப ஒவ்வொரு பார்ப்போம். எம்மினால் P என்ற புள்ளியில் ஈர்ப்பு புலம் எவ்வளவு? ஃபார்முலா தெரியும், gm/r², gm/x². நம்ம இந்த இடத்துல தூரம் தொலைவு x ன்னு வச்சிருக்கோம், அதனால gm/x². P என்ற புள்ளிக்கும் m என்ற நிறைக்கும் இடையில உள்ளது டிஸ்டன்ஸ் x, தொலைவு x. சோ gm/x². அதுக்கு எப்படி சார், g இன்டு மாஸ் எவ்வளவு, நிறை எவ்வளவு, 9m. அப்ப அந்த எத்தனை போடும், 9. அந்த டிஸ்டன்ஸ் சொல்லணும் எவ்வளவு சார், தொலைவு r - x. இச்சமன்பாடில் இருந்து பெறப்படுவது யாதெனில், இங்கேயும் g இருக்கு, அங்கேயும் g இருக்கு, அடிச்சிடலாம். இங்கேயும் m இருக்கு, அங்கேயும் m இருக்கு, அடிச்சிடலாம். அப்ப என்ன சார் இருக்கு, இங்க 1/x² மட்டும் இருக்குது, அங்க 9/r - x². நீ இந்த x² அந்த சைடு கொண்டு போயிருங்க, r - x² அடுத்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ x² அங்க போயினா 9 இருக்கு, 9x². இது அங்க அங்க ஏற்கனவே 1 தான் இருக்குது. அப்ப 1 × r - x². இருபுறமும் வர்க்கமூலம் காணுங்க. 9க்கு வர்க்கமூலம் எவ்வளவு, 3. x² வர்க்கமூலம் எவ்வளவு, x. அப்போ 3x = இந்த பக்கம் எடுத்துட்டா r² எடுத்துட்டா வர்க்கமூலம் பார்த்தா r - x இல்லையா? இப்ப இந்த x அந்த பக்கம் கொண்டு போயிட்டா -x இருக்கு, அங்க போனா பிளஸ் ஆகும். 3 + 1 4. அப்ப 4x = கேபிட்டல் R. அப்ப x = r/4. அப்ப மொத்த தூரத்துல P என்னும் புள்ளி m இல் இருந்து 1/4 பங்கு தூரத்துல r/4. இப்ப நம்ம முதல்ல எழுதணும், Pக்கும் mக்கும் உள்ள தொலைவு x ன்னு எழுதணும். அந்த x இன் மதிப்பு r/4. ஏன்னா mக்கும் 9mக்கும் உள்ள தொலைவு r. அப்புறம் Pக்கும் 9mக்கு எவ்வளவு சார் தொலைவு,
அதுவும் எழுதியிருந்தோம் r மைனஸ் எக்ஸ். அப்ப r மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக r பை 4 போட்டா r மைனஸ் கால் பகுதி. அப்ப பாக்கி எவ்வளவு சார் இருக்கும்? முக்கால் பகுதி. r பை 4 இஸ் ஈக்குவல் டு 3/4 இன்டு r அல்லது 3r பை 4 எப்படி சொன்னாலும் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஈர்ப்பு புலம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்து அதுல இருந்து சில முடிவுகளுக்கு வந்திருக்கிறோம். ஈர்ப்பு அழுத்தம் நான் முதல்ல சொன்னேன். ஈர்ப்பு அழுத்தம் எனது V எனும் புள்ளி ஈர்ப்படுத்த V என்பது VA பிளஸ் VB. என்ன சார் புதுசா வந்திருக்கு? ஒண்ணும் இல்ல, எமினால் ஏற்படும் ஈர்ப்படுத்தம் 9 எமினால் பெறப்படும் ஈர்ப்படுத்தம். எமினால் எவ்வளவு சார்? பொதுவாக ஈர்ப்படுத்துக்கு ஃபார்முலா என்ன? GM by R அல்லது GM by X. இப்போ GM by X நம்ம இப்போ X வச்சுருக்கோம். அப்போ மைனஸ் GM by R ஏற்படுத்தம் என்பது எப்பவுமே நெகட்டிவாகத்தான் இருக்கும், எதிர்கூடியதாக இருக்கும். அதுவும் நமக்கு தெரியும். மைனஸ் GM by X. X-இன் மதிப்பு எவ்வளவு சார்? R by 4. சரி, மைனஸ் 9 எம்னால் எவ்வளவு சார்? மைனஸ் G. அப்போ அதுக்கு மாஸ் போடும்போது நிறைய போடும்போது சொன்னோம் 9 எம் போடணும். அதுக்கு டிஸ்டன்ஸ் போடும்போது தொலைவு போடும்போது சொன்னோம் 3r by 4 போடும். சரியா? சரி, இப்போ இந்த GM இந்த 4 மேல கொண்டு வந்து என்ன சார் இருக்கும்? 4GM டிவைட். அப்படிதானே? இது பை 4 கீழே இருக்கிறதுனால மேல போயிடலாம் இல்லையா? ஸோ மைனஸ் 4GM by 4. அதே மாதிரி இங்க ஏற்கனவே மேல 9 இருக்குது, கீழே 3 இருக்குது. 1 3 3 3 9. அப்ப 3m தான். G 3m டிவைடட் பை R by 4. நம்ம இங்க கொண்டு போகும்போது அந்த 4 மேல கொண்டு போயிட்டா 4 3 12. ஸோ மைனஸ் புரியுதுல? இங்க 1 3 3 இங்க 3 போகும்போது அப்ப 3 மட்டும் தான் இருக்கு. அந்த 4 மேல போகும்போது 4 × 3 12. ஸோ கேபிட்டல் V is equal to அது என்ன சார்? அதுதான் ஆன்சர். V என்னும் புள்ளி ஈர்ப்படுத்த V is equal to மைனஸ் 4GM by R மைனஸ் 12GM by R. 12 14. அப்ப மைனஸ் 14GM by R. ஏன் சார் இதுல இருந்து இதை கழிக்க வேண்டாமா சார்? ஈர்ப்பு அழுத்தம் என்று சொல்லும் பொழுது அது ஆற்றல், அது ஸ்கேலார். ஆனா ஈர்ப்பு புலம் வெக்டார், அதுக்கு திசை உண்டு. எம்க்கு கொடுக்கக்கூடிய திசை வேற, 9 எம் கொடுக்கக்கூடிய திசை வேற. இங்க ஸ்கேலார் பார்த்துட்டு ரெண்டுமே அழுத்தம், ஆற்றல். சரியா? அதனால 16GM கூட்டம் தான் சரி. ஸோ ஆப்ஷன் 2 இரண்டாவது தெரியும். ஆன்சர் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேயா? ஈஸியான क्वेश्चन தானே? ஓகேயா? இதே மாதிரி அடுத்த காணொளியில நம்ம ஈர்ப்பியல்ங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.